ஆமா, அவ உன்னை பாத்துறலையே. யாரும் பாக்குறதுக்குள்ள அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். டேய், நீ எதுக்குடா அவங்கள பார்த்து பயந்து ஓடி வர? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த சுந்தரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். நம்ம சஞ்சய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்து கவிதா மனசை மாத்திர மாட்டா? ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு எதிராக அவ என்னென்ன கலகம் பண்ணிருக்காங்கிறது மறந்து போச்சோ? நமக்கு எதிராக செய்யணுங்கிறதுக்காகவே நம்ம நித்யாவை செங்கல்பட்டு வரைக்கும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சது யாருங்க? சஞ்சய்க்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம். மண்டபத்துக்கு போலீஸை கூட்டிட்டு வந்து அப்சராவை வச்சு கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்புறமா புத்திசாலித்தனமா பணக்கார மருமகளை வளைச்சு போட்டது யாருங்க? உங்க அண்ணியார் தானே? இப்ப இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க, அப்படியே அவளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். இத பாருங்க, நாம கவிதா வீட்டுல பேசி சம்மதம் வாங்குற வரைக்கும் சுந்தரிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் வசந்தா. சம்மதம் வாங்குற வரைக்கும் இல்ல, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூட இது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. ஏன்னா எங்க அண்ணியார பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இப்பதான் புரியுது, படிக்காட்டியும் அவங்க ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு. பெரியம்மா எப்பயும் அப்பாவை மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அதனால அவங்கள எல்லாரும் நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, வேலை செய்யற அத்தனை வீட்லயும் அவங்க நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அவங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி இவங்களுக்கு தெரியாம நடக்கும்? சஜய், நான் சொல்ற மாதிரி செய். என்னம்மா? ஒரு யோசனை சொல்றேன், வாடா. எழுந்து வாடா. நீ என்ன பண்ற? இத பாரு திவ்யா, நீ இவ்வளவு கோவப்படக்கூடாது. உன் புருஷன் வரட்டும், எதுவா இருந்தாலும் நான் பேசுறேன். இல்லம்மா, விட்டு பிடிக்கலாம்ன்ற கதையே இருக்க கூடாது. விட்டா இனிமே பிடிக்கவே முடியாது. நீ இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு உன் உடம்ப கெடுத்துக்கிற? வயித்துல விளற உன் குழந்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. எது எப்படி போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் இவ்வளவு தூரம் சொல்லி என் பேச்சு கேட்கல. நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாரு. அவர் அடி மனசுல இருக்க கொஞ்ச நஞ்ச பாசத்தையும் இனியோட புடுங்கி தூர போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க. அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இத பாருங்கம்மா, இப்ப சொல்றேன், என்னை யாராவது தடுத்தீங்க அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன பேச்சு பேசுற? இப்பதானே சொன்னேன் பேசாதீங்கன்னு. பாசமலரோட நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு? கேக்குறல்ல? அக்கா, அக்கா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. அக்கா, இவர் ஒரு மாத்திரை பேர் சொல்லுவாரு, அத போய் உடனே வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. சொல்லுங்க. திவ்யா, உங்க அக்கா கிட்ட கேட்டுட்டு வரலையா? இல்ல வர வழியில மறந்து போச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. உங்க அக்காக்கு போன் போட்டு கேளுங்க. எனக்கு இப்பவே அந்த மாத்திரை எனக்கு வேணும். இப்ப நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? திவ்யா, நான் சொல்றதுக்கு தொடாதீங்க. என்னடி
அழாதீங்கம்மா. இப்பவே உங்க கையால அந்த மாத்திரை எனக்கு வாங்கி தரீங்களா இல்லையா? திவ்யா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஓ, சொல்லிட்டு போனா தப்பு தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? நான் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு செஞ்சா அது சரியாயிடுமா? தப்புதான். நீ அப்பவே வேணாம்னு சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல. முதல்ல அதை கேட்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவங்க ஒரு கொலைக்காரங்க. என் வயித்துல வளர்ந்த குழந்தைய துள்ள துடிக்க என் வயித்துல வச்சு கொன்னவங்க. உங்களுக்கு எப்படி அந்த கோவம் இல்லாம போச்சு? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பம் ஒண்ணு செஞ்சுட்டீங்கல்ல, அப்ப நான் யாரோ தானே? அப்ப நான் யாரோ தானே? யாரோ தானே? யாரோ தானே? யாரோ நினைச்சா எதுக்கு என் வயித்துல குழந்தைய கொடுத்தீங்க? எதுக்கு என் வயித்துல குழந்தைய கொடுத்தீங்க? எதுக்கு? வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் சொல்றேன், எனக்கு வேண்டாம், வேண்டாம், திவ்யா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்ன மன்னிச்சிரு திவ்யா. இனிமே சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இந்த மாதிரி 1000 தடவை நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க. உங்க சத்தியத்தை கொண்டு போய் குப்பத்தட்டில போடுங்க. சரிதான் கடைசி. இனிமே மறந்து கூட நான் உங்களை பத்தி பேச்செடுக்க மாட்டேன். எடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும். என் வயித்துல இருக்க குழந்தை உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி சாதாரணமா எல்லாம் பண்ண மாட்டேன். புள்ளைய கழிக்கிற மாத்திரையை நானே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவேன். ஐயோ, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப உன் மனசுல எவ்வளவு கோவம் இருக்கும். நாம அப்படி என்ன அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டோம்? சின்னமும் நம்மள கொலைக்காரிங்கன்னு பழி சுமத்தன எப்படி அத்த? அதெல்லாம் அவ மாற மாதிரி தெரியலமா. கடைசி வரைக்கும் இதே சொல்லி நம்ம கூட நடராஜ சேர விடாம பண்ணணும்னு நினைக்கிறா. அவ பேசுனதை நீ கேட்டிருக்கணுமே. நான் தான் மாத்திரை வாங்கி கொடுத்து அவ குழந்தைய கழிச்சிட்டனா. அதே மாதிரி இப்போ உங்க தம்பி கையில மாத்திரை வாங்கி கொடுங்க, இல்லன்னா அந்த மாத்திரையோட பேரை சொல்லுங்க, நானே வாங்கி போட்டுக்கிறேன்னு சொல்றா. போன் அவன்கிட்ட கொடுத்ததும் அவன் வாங்கி பேசினான். அவ என்ன சொன்னான்னு தெரியலமா. அவன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாவமா, தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு கூட இருக்க முடியலையேங்கிற வருத்தம் அவன் முகத்துல தெரிஞ்சுது. அதை விட அவ கொடுக்கற டார்ச்சர் பெருசா இருக்கும் போல தெரியுது. அப்படியே உடைஞ்சு போயிட்டான். உடனே வா, இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டி இருப்பா. பாட்டி, அதெல்லாம் எங்களை மாதிரி சாதாரண வீட்டு பொண்ணுங்க சொல்றது. அது சந்திராமா வீட்டு வாரிசு. உடனே வா, இல்லனா வயித்துல இருக்கிற புள்ளைய அழிச்சிருவேன்னு சொல்லிருப்பா. ஐயோ கடவுளே! இல்லனா அவன் அந்த அளவுக்கு பதறி இருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, என்கிட்டயே அவ அதுதானே சொன்னா. ஆத்தாளுக்கும் அவளுக்கு அப்படி என்னதான் வேணுமா? யாருக்கு அது தெரியும்? தெரியத்தனமா நான் தான் அவசரப்பட்டு என் மக வாழ்க்கையை பலி கொடுத்துட்டேன். நீ எதுக்குமா அழற? இது நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம். நான் கூட எங்கடா சுந்தரி அம்மா வயித்துல பிறந்த பையன் இப்படி மாமியார் வீட்டுக்கு அடிமையாயிட்டானே, ஒரேடியா அவங்க பக்கம் போயிட்டானோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சுல. சந்தோஷப்படுமா. அவன் ஒண்ணு நம்மள வெறுத்து வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிடல. அவளோட இம்சை தாங்க முடியாம அவன் அப்படி நடிச்சிருக்கான். அவன் என்னைக்குமே நம்ம வீட்டு புள்ளதானே இன்னைக்கு தெரிஞ்சிருச்சே. அத அவங்க தாமா தெரிய வச்சிருக்காங்க. அதுக்கு நாம தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா மதி, என் புள்ளி அவங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில கூட
யாரோ ஒருத்தங்க கிட்ட போன் பண்ணி பேசுற மாதிரி திவ்யா உண்டா இருக்கான்னு என்கிட்ட சொன்னா. அப்போ நம்மள பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எத்தனை சட்டம் போட்டிருப்பா. இங்கேயும் பேச முடியாம அங்கேயும் பேச முடியாம புள்ள எத்தனை கஷ்டத்தை மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பான். நாம எல்லாருமே அவனை தப்பாதாமா நினைச்சிட்டோம். ஆனா அப்படி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வர சொல்லுங்க. நாம ஒன்றும் அவனை அப்படியே விட்டுற போறது இல்ல. அவன் இங்க எப்பவுமே நம்ம நட்ராஜாவே இருக்கலாம். சும்மாவே அவனை அவ மிரட்டுவா. இப்ப வயித்துல வேற புள்ள வந்துருச்சு, சும்மா விடுவாளா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு எப்படிலாம் அவனை ஆட்டி படிக்க போறான்னு தெரியலையே. இதனாலதான் எனக்கு நட்ராஜ் மேல கோவமே. அவங்களுக்கு அவன் இவ்வளவு இடம் கொடுத்துருக்கவே கூடாது. சரி கொடுத்துட்டான், இப்பதானே அதை சரி பண்றதுக்கான நேரம். இப்போவும் நான் அப்படியே தான் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? போங்கடி, நீங்களும் உங்க சொத்தும் தூக்கி போட்டு வர சொல்லுங்க. மிச்சம் எல்லாத்தையும் நாம பாத்துக்கலாம். எங்கப்பா மதி சொன்ன மாதிரி அவனதான் அவங்க மொத்தமா புடிச்சு வச்சிருக்காங்களே. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவனோட சேர்ந்து நாமளும் கஷ்டப்பட வேண்டியதுதான். அம்மா, அவனை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைய அவனை தவிர வேற யாராலும் சரி பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலமா. ஆனா இவ்வளவுலயும் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயமா, அவன் எதையுமே வேணும்னே பண்ணல, வேற வழி இல்லாம பண்ணிருக்கான். வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா தான் முக்கியம்னு வருவான். வரானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்பவும் சொல்றப்பா, என் பையன் திவ்யாவை தூக்கி எறிஞ்சிட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. இப்ப ஏதோ நேரம் சரியில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் மனசு மாதிரி என் பிள்ளையோட நல்லபடியா வாழணும். இதான் பையன் ஆசை. எந்த நேரத்திலையும் குணம் மாறாம இருக்கே, உனக்கு எப்படியம்மா குறை வரும்? கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ. ஆனா அதே தெரு தான். அம்மா, பாட்டிக்கு புக் பண்ண கால் டாக்ஸி வந்துச்சு. சரிப்பா, அண்ணா நீங்க நேரா வந்துட்டு இருங்க, நான் வெளியே வரேன் பாருங்க. நான் வரேம்மா. என்ன பாட்டி இது? சொன்னா கேட்காம ஏன் இப்படி அடம்பிடிக்கிறீங்க? உங்களை விட்டு தனியா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? எல்லாம் ஒரு காரணமா தாம்மா. நான் வரேம்மா. இருங்கத்த, நானும் வரேன். மதி, நான் போய் பாட்டியை விட்டு வந்துடுறேன். வா, சரிம்மா. வா. வாங்க வாங்கத்த, பார்த்திருங்க. சார் வணக்கம் சார். மடி சார் இங்க வாமா. என் ரூம்ல டிவி ஒர்க் பண்ண மாட்டேங்குது, என்னன்னு பாருங்களேன். சரிங்க சார். முக்கியமான கேஸ் ரிசல்ட் ஒன்று வருது, அதை நான் பார்க்கணும். சரிங்க சார், சரி பண்ண சொல்றேன். சார் என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, மூச்சு விட சிரமமா இருக்கு. நான் வேணா டாக்டர் வர சொல்லட்டுமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, சின்னதா வாக் போனா சரியாயிடும். சரி. நான் வரேன். டிவி ரிப்பேர் மட்டும் பாத்துக்கோங்க, சரியா? சரிங்க சார்.
அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். சரிங்கம்மா. வண்டியை திருப்பி வச்சுக்கோங்க. வாங்க வாங்க. அம்மா, என்னன்னு பாரு. ஐயா ஐயா என்னாச்சு? மூச்சு விட முடியலையா? ஐயோ யாராவது இருக்காங்களா இங்க? யாரையும் காணுமே அத்தை. கூப்பிடுமா. சரி வண்டி இருக்கு, வாங்க ஆஸ்பத்திரி போலாம். அத்தை நீங்க உள்ள போங்க. சரிம்மா. சரி வாங்க, மெல்ல எதிரிங்க, மெதுவா. பயப்படாதீங்க, வாங்க நீங்க உள்ள போங்க. சரிம்மா. உட்காருங்க. அண்ணே வண்டி எடுங்க, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா போங்க, சீக்கிரம் போங்க. சரிங்கம்மா. பாத்து வாங்க. உட்காருங்க. பரவாயில்லம்மா. சரியாயிடுச்சம்மா. இப்ப பரவாயில்ல அத்தை, சார் உட்காருங்க. சாரி சார், என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல சார். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். நான் தான் நல்லபடியா திரும்பி வந்துட்டேன்ல. என்ன கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட ஆபத்தா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. தப்பு எங்க மேல தான் சார். நாங்க தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். இல்ல இல்ல, தப்பு என் மேலதான். இந்த பொண்ணு கூட என்கிட்ட எவ்வளவோ சொல்லிச்சு, நான் தான் கேட்கல. பரவாயில்ல சார், எந்த ப்ராப்ளம் இல்லாம போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் சார். அதுக்கு காரணம் இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா தான். உங்க பேர் என்னம்மா? சுந்தரிங்க ஐயா. என் பேர் தெரியுமா? தெரியாது. அட்லீஸ்ட் நான் யாருன்னாவது தெரியுமா? தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்லைங்க. அப்புறம் எப்படி என்னை காப்பாத்தணும்னு தோணுச்சு? ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் ஏன் காரணம் வேணும், காப்பாத்துறதுக்கு எதுக்கு ஏன் காரணம்? கரெக்ட்மா. ஒண்ணும் இல்ல, 10-15 வருஷமா இப்படி எல்லாரையும் கேள்வி கேட்டு பழக்கமாயிடுச்சு. அதான் பழக்க தோஷம். நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜிமா. சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது. என் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன். நான் ஒரு ஜட்ஜா இருந்ததுனால எல்லாருக்கும் என் மேல ஒரு மரியாதை. இத்தனை வருஷம் ஜட்ஜி வாழ்க்கையில சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். அதை தாண்டி நான் யாருக்கும் கருணை காட்டினதில்லை. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு உன் கணக்கை தீர்த்து வச்சிட்டேன். பதிலுக்கு அதை தீர்த்து வைக்க எனக்கும் ஒரு காலம் வரும். வரேன். சரிங்க.